வாடியாத்தா வா. என்ன திங்குற? பொட்டுக்கடல இந்தா. வேண்டாம், நீ தின்னு. ஆமா, வீரையோட சண்டைக்கு பண்ணியாமே? நானா போனேன், அவனா வந்தா 4 போடு போட்ட. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சாதுவாச்சே, எப்படி சண்டை போட்ட? சாதுவா இருந்தா கொலை அர்த்தமா? எனக்கு எப்பவுமே சண்டை ஒம்பல பிடிக்காது. ஆனா எவனாவது வேணும்னே ஒம்பு பண்ண வந்தானா துரத்தி துரத்தி அடிப்பேன். அது சரி, இந்த சண்டை எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? கத்துக்கிட்டா சண்டை போடணுமா? இந்த உடம்பு பத்தி உனக்கு தெரியாது. வளைச்சு வளைச்சு வரமேறின உடம்பு, கருவேலம் கட்டை மாதிரி. எங்க ஐட்டா சண்டையில ஜெயிச்சிட்டாருன்னு இப்பவே ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வர சொன்னேன்ல. அம்மா, நான் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போறேன்? நான் ஒரு நாள் அங்க போலனா கூட பெரியய்யா சரியா சாப்பிட மாட்டாரு. பொன்னி, அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல. உனக்கு 7 வயசா இருக்கும்போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு பெரியய்யாவே இங்க வந்து கூப்பிட்டாரு. அதனால அனுப்பணும். உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது தினம் ஒரு தடவை அங்க போயிட்டு வரேம்மா. சொந்த பேத்தி மாதிரி வளர்க்கறாரு. அவரை பார்க்கலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். சரி சரி. பொன்னி குட்டி, ஏன் குட்டி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன இனிமே என்ன குட்டின்னு கூப்பிட்டா நான் இங்க வரமாட்டேன். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான், என் செல்ல குட்டி. சரி, இந்த வீட்டு மருமக எழுந்துச்சிட்டாளா? இன்னும் இல்ல. சி மூதேவி, 10 மணி வரைக்கும் தூக்கம். என் மக வயிற்ற பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். என் நிம்மதியே போச்சு. எல்லாம் தலை விதி. அப்பனே முருகா. பலகாரம் சாப்பிடல? வேண்டாம் பொண்ணு, பசிக்கல, எடுத்துட்டு போ. இத பாருங்க, பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நீங்களும் பொண்டாட்டியும் எலியும் புனையமா இருந்தா இப்படி? பெரியய்யாவும் உங்களை நினைச்சா கவலைப்படுறாரு. அதுக்கு நான் என்ன செய்ய? நீயே சொல்லு பண்ணி. அவ அழகா நட்டி கூட பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பு வேண்டாம், ஒரு அன்பு வேண்டாம். தரித்திரம். 10 மணிக்கு எந்திரிக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதுக்காக பட்டினி கிடந்தா சரியா போயிடுமா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பொன்னி, பொன்னி. சின்னம்மா, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாச்சு. சின்னம்மா, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு வந்தீங்கன்னா நல்லது. பெரியய்யா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன செய்ய சொல்ற பொன்னி? நீயே சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியுமா? ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன். என்ன பிடிக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? என்ன கட்டிட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கணும்? வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கிய. வாடி, இழுத்து போட்டு 2 வேலை செய். என்ன செய்யணும்? துணிமணிகளை துவைச்சு போடு, இல்ல வந்து சாணியை தட்டு. சீ, இந்த சாணி தட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற வேலை என்ன இருக்கு? பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற, மீதி நேரம் புஸ்தகம் படிச்சிட்டு இருக்க. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா? நான் மட்டும் பாந்து எடுக்கும்போது வதக்குன்னு விழுந்தனா? எனக்கு என்ன தெரியும்? அம்மாவை போய் கேளு. என்னடி, என்ன அந்த சண்டை 2 பேருக்கும்? இத பாருங்கம்மா, எந்த வேலை கேட்டாலும் ஒண்ணு இவளுக்கு தெரியலங்கிறா, இல்ல பிடிக்கலங்கிறா. நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யறது? உன்னால முடிஞ்சது செய்ய, மீறியே நான் செய்யறேன். இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே? அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட போற. சரிதான் போடி, உனக்கு இஷ்டம் இருந்தா செய், இல்லன்னா சும்மா இரு. ஏன் அழட்டிக்கிற? ரொம்பதான் செல்லம் கொஞ்சாதாத்தா. நீயும் பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க.
என்ன பொண்ணு காலங்காத்தால ஜல் ஜல்லுன்னு என்ன இது? பலகாரம் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, அம்மாக்கு மருமக நினைப்பு வந்துருச்சுடா, அதுவே விசேஷம் தான். அத்தைக்கு மேல பிரியந்தா அத்தை பொண்ணுக்கு. சரி சரி, ஆறி போறதுக்கு முன்னால இதை சாப்பிடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க சாப்பிடாம இருப்பேனா? குடிச்சிட்டு சாப்பிடுறேன், திண்ணையில வச்சுட்டு போ. ம். கொஞ்சம் குண்டாயிட்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ திண்ணையில வச்சுட்டு போயிருக்காளே. காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா? ஐட்டா ஐட்டா, குளிக்கிறியா? குளி குளி. இதுக்கு மேலேயா திங்க போறாரு? என்னது இது வெள்ளை பணியாரம், இது கருப்பட்டி பணியாரம். அது தெரியுது, எனக்கு கொடுத்து விடுறது நீ திங்கிற? காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தா எனக்குன்னு 2 பணியாரம் வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா அம்மா மருமகனுக்கு ஆசையா அள்ளி கொடுத்து அமிச்சிட்டாங்களாம். நீ நிச்சயமா இவ்வளவு திங்க போறது இல்ல, அதனாலதான் உனக்கு வேண்டியது மட்டும் வச்சுட்டு மீதியை நான் திங்குறேன். எனக்கு இவ்வளவு போதும் உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். உனக்கு எந்தெந்த நேரத்துல எது பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவேன்னு எல்லாமே தெரியும். வேற என்ன தெரியும்? அது அந்தந்த நேரத்துல சொல்றேன். சட்னி கிட்ட ஒண்ணும் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு போட்டாளா? ஐட்டா ஐட்டா, நான் இங்க வந்து தின்னேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். ரங்கம் போறவள போறவள போறவள. என்ன ஐட்டா, என்னைய அடையாளம் தெரியலையா? பொண்ணு நீயா? நான் யாரா இது பட்டு புடவையோட மாத்தோப்புக்குள்ள தனியா போறதுன்னு பார்த்து அசந்துட்டேன். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? அம்மன் கோயில் அலங்காரம் பண்ண வச்ச சிலை மாதிரி இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பெரியய்யாவுக்கு 60வது பிறந்த நாள். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பட்டு புடவை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் வரேன். சரி, என்னடா உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். வா, நேரமாச்சு போலாம். சாப்பிடுறதுக்காக உழைக்கிறது இல்லையா? கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ, என்னது சோதை காணும்? தூக்கு சட்டியை விட்டுட்டு சோதை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. முருகா, இன்னைக்கு பட்டினிதான். என்ன என்ன என்னைத்தா, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது.
வெறும் சோறும் வெங்காயமும். தினம் இது சாப்பிட்டா நாக்கு சட்டை போயிடும். டேய், நீ பொட்ட புள்ள, உனக்கு என்ன தெரியும் ரசனைய பத்தி? இந்த வெயிலுக்கு வெங்காயமும் தயிர் சாதமும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்ததே, நான் தான் சாப்பிட்டு பார்த்தனே. இந்த நெய்மீன் குழம்பும் சாதம். நெய்மீனா? நாளையில இருந்து ஆஹா, நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? காலாகாலத்துல ஒருத்தைய கட்டிக்கிட்டீன்னா அவ சுட சுட சமைச்சு கொண்டு வந்து தரும்ல. ஆமா, நானா வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுது, உங்க அப்பா அம்மாக்கு தெரியலையே. அவங்களுக்கு தான் வயசாச்சு, தேவையானவங்க தானே சொல்லணும். ஐயோ, இந்த பாரு, நிறைய முள் இருக்க. இதோ இப்படி சாப்பிடணும். முருகா, ஏண்டி காமாட்சி, எதுக்குடி நீயா சிரிக்கிற? ஒண்ணுல்ல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. மாப்பிள்ளையிட்ட பேசிட்டேன், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. குமரனோட குணத்துக்கு என்ன, தங்கமான புள்ள, புண்ணிய அதிர்ஷ்டசாலி. பஞ்சாயக்காரையோ பார்த்து நாள் குறிச்சுக்கிட்டு வரேன். அம்மா, அக்காவுக்கு அம்மா கல்யாணம். பின்ன உனக்கா முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க, அறிவு கெட்டவள. அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ள நம்ம குமர ஆயிட்டானா? ஆமா. அம்மா, அக்கா குணத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாப்பிள்ளை பார்க்கலாமே. ஏண்டி, குமரனுக்கு என்ன குறைச்சல்? கையில நெய்யே இருக்கும்போது யாராவது வெண்ணெய் கிளைவாங்களா? ஐத்தா நல்லவரே, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவரே. அக்காவுக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பைத்தியக்காரி. பிறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகுந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே நம்ம வீடு, நம்ம புருஷன், நம்ம இடம் வந்துட்டா தன்னால பொறுப்பு வந்துரும். ஐத்தா ஐத்தா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன? எங்க வீட்டுல ஒரு சதி நடக்குது. சதியா? என்னது? எங்க அக்காவை உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போ எப்போ? சும்மா விளையாடாத ஐத்தா, நிஜமா தான் சொல்றேன். அப்பா வந்து கேட்பாரு, முடியாதுன்னு சொல்லிடு. நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மாமா கிட்ட நானா போய் உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாமாவை வந்து என் பொண்ணை கட்டிக்கொடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? ஐயே, உனக்கு மூளையே இல்ல. சாட மாடியா பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாடை பேசுறது, பின்னாலே பேசுறது இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழக்கம், ஆம்பளைகளுக்கு சரிப்படாது. நேர விஷயத்துக்கு வா. அவ குணத்துக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கட்டிக்க. அத்தையோட முறை பொண்ணு இருக்கும்போது வெளியே போய் பொண்ணை தேடினா நல்லா இருக்காது. அப்புறம் அத்தை வருத்தப்படுவாங்க. ஐயே, உன் அத்தைக்கு ஒரே பொண்ணுதான் இருக்கா? காமாட்சி, நாம என்ன சின்ன பிள்ளைங்க, மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வச்ச கூடாது. பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கு நாம கட்டுப்படணும். யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு எங்க அக்கா மேலதான் ஆசை. அவஸ்தைப்படு, எனக்கு என்ன? யோ, அவளுக்கு சாணி தட்ட தெரியாது, மாட்டை குளிப்பாட்ட தெரியாது, சமைக்க தெரியாது, பருத்தி கொட்ட கூட அரைக்க தெரியாது. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். யோ, எப்ப பார்த்தாலும் அவ புஸ்தகமே படிச்சிட்டு இருப்பா. புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கட்டுப்படி ஆகாது. அவ புடவை கூட நீதான் துவைச்சு போடணும். நீ என்னதான் சாபம் கொடுத்தாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது. நான் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுனேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் தோலை உரிச்சிடுவாங்க. நீனும் சின்ன குழந்தை, மக்கு மனசை இப்படி அலைய விடாத. உனக்கு எந்த குறையும் வராது. நிம்மதியா வீட்டுக்கு போ. இல்ல, நான் சமைச்சிட்டு தான் போவேன்.